ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷலில் பெசரட்டு தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பயிரில் பண்ணுற ஒரு தோசை. பாசிப்பயிறு, பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி, இட்லி ரைஸ் கூட போட்டுக்கலாம். தோசை தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் பச்சரிசி கூட போட்டுக்கலாம், இல்லை இட்லி ரைஸும் போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு ஊற வச்சு அரைச்சி உடனே சுட்டுடலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. சுட்டு அது கூட சட்னி வச்சு சாப்பிட்றலாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. பயிரில், பாசிப்பயிரில், அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற உணவு. உரப்புலாம் இல்லாமல் ஒரு மைல்டாக ஒரு சட்னி, ஒரு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் இந்த பெசரட்டை கூட சாப்பிட்டுக்கலாங்க. இது கூட ஆனியன் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை கேரட் துருவி போடணுன்னா போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் ட்ரெடிஷ்னல் பண்ணிங்கன்னா இது மட்டும் போட்டு சுட்டு சாப்பிட்ணுங்க. இது கூட சட்னி நீங்கள் என்ன சட்னி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்லை இஞ்சி சட்னி, எது வேணாலும் சாப்பிட்லாங்க. நல்லா ஹெல்த்தியான சட்னி. இந்த வெயிலுக்கு, சம்மருக்கு, வயிற்றுக்கு பயிரெல்லாம், இந்த பாசிப்பயிரெல்லாம் கொஞ்சம் குளுமையை கொடுக்கும், வயிற்றுக்கு நல்லது. அந்த தோசை தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த பெசரட்டு தாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கணும். நம்ம பருப்பு தான் எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு இப்படி முழு பருப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை உடச்ச பருப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல. நான் 2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை புளிக்க வைக்கணும்னு இல்லை, உடனே அரைச்சி சாப்பிட போகிறோம். ஆளுக்கு ஒரு 2-3 தோசை அது வேணும், அதனால் 2 கப்பு சேர்த்துட்டு, இப்போ இதில் 2 கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கிட்ட நான் பச்சரிசி சேர்க்குறீங்க. பச்சரிசி சேர்த்துக்கோங்க, இல்லை புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தண்ணி இது நைட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு காலையில் வேணும்ன்ட்டா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா போதுங்க. இப்போ காலையில் அரைக்க போகிறோம். அரைக்கிறப்ப கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம். பச்சை மிளகா தான் இதுக்கு ஒன்று உரப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உரப்புக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி பச்சை மிளகா தான். அதனால் ஒரு 4-5 பச்சை மிளகாய் தேவைப்படும். 4-5 பச்சை மிளகா, ஜீரகம், இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கடைசியில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அடை தோசையெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி கிரைண்டர் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா மிக்சியிலே அரைக்கிறேன். இவ்வளோ பச்சை மிளகா போட்டால் போதும். உப்பும் சேர்த்துட்டு இவ்வளோ இஞ்சி போட்டால் போதும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப தண்ணி விடாமல் தோசை ஊற்றணும். இது பயிரிலே பண்ணுறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா அப்புறம் தோசையும் வராமல் போயிடும். பச்சரிசி அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஊற்றி நம்ம அரைக்க வேண்டியதாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு புளிக்கவும் வைக்க வேண்டாம், நமக்கு டைரெக்டாக ஊற்றி எடுத்துடலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினா அப்புறம் பார்க்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அரைச்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸை பார்த்துக்குங்க, அந்த எவ்வளோ இருக்குது மாவு பார்த்தோன்ட்டு. நமக்கு ஒரு அடை தோசையெல்லாம் நமக்கு தெரியும்ல, தோசை மாவு மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்சது அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். அப்படியே தோசை ஊற்றுறப்ப நமக்கு கீழே அப்படியே ப்ரௌனிஸாக அப்படியே மேலே க்ரீன் கலராக அப்படி இருக்கும் அந்த தோசை, டபுள் கலர் மாதிரி. பாருங்கள், இப்படி அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் வேணுங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெலாம் ஊற்ற போகிறதில்ல, இவ்வளோ தான் தண்ணி ஊற்றியாச்சு. வேணும்னா மிக்சியில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஊற்றி நம்ம எடுத்துக்கணும். மிக்சிலேயும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. இப்போ மீதம் இருக்கிற பயிரையும் போட்டு நான் அரைச்சிக்கிற போகிறேன். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ மாவு ரெடி. இப்போ இதில் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துட்டு தோசைக்கல்லில் நம்ம சுற்ற வேண்டியதான். இப்படி இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி இல்லாமல், ரொம்பவும் கெட்டி இல்லாமல், நம்ம தோசை ஊற்றினா அப்படி தோசை வார்க்கிற அளவுக்கு அப்படி ரவுண்டு வரணும் இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கல்லும் காஞ்சிடுச்சு. இந்த நெய்யில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ நல்லா காலையில் நெய் ஊற்றி சாப்பிட்றவங்கள அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊற்றணுன்னா ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி அழகாக தோசை வந்துடும். பருப்புன்றனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம மூடி வச்சுருங்க. பருப்புன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் இருக்கும். மூடி வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷலான பெசரட்டு தோசை ரெடி ஆயிருங்க. இது ஆந்திராவில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்க அடிக்கடி இது பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலும் கூட, சத்தும் கூட. இப்போ நம்மளும் செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம ஹெல்த்தி. 2வது இந்த பாசிப்பயிறு இப்போ ரொம்ப சத்து இருக்குது.
ப்ரோட்டீன் ரிச்சு, அதில் வயிற்றுக்கு நல்லது, குளிர்ச்சி, ஹீட்டு இல்லாமல் ஹீட்டை குறைக்கிறது. இந்த சம்மரில் இப்படி பண்ணி சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, கீழே ப்ரௌன் கலரில், மேலே க்ரீன் கலரில், அது ஒரு மாதிரி டபுள் கலராக இருக்கும். இந்த தோசை இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த அடை தோசைலாம் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும்ல, இது க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா மெல்லிசாவே ஊற்றுக்கலாம், மெத்துன்னு ஊற்றணும்ல, நல்லா மெல்லிசா ஊற்றினா கூட வந்துடுங்க. ஊற்றி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு இப்போ தேங்காய் சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமா, இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, இல்லை அவங்க என்ன சாப்பிடுவாங்க, இஞ்சி சட்னி, எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ தக்காளி சட்னி வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.